யாரா நீங்களாம் வெயிட் கெயின் பண்ணி என்னடா பண்ண போறீங்க? மயிர் பிடுங்க போறோம். அதாவது நான் 47 கிலோல இருந்து 67 கிலோ 20 கிலோ எப்படி கெயின் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ மாதிரி போட்டிருந்தேன். அதுக்கு ஏகப்பட்ட நல்ல கமெண்ட். அதுல ஒருத்தவர் மட்டும் மண்டை நிறைய முடி கருப்பா இருந்தாலும் ஒரே ஒரு வெள்ளை முடி எட்டி பார்க்கும்ல, அந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. வெயிட் கெயின் பண்றீங்க, அதுக்கப்புறம் அதனால என்ன கிடைக்குன்னு கேட்கறாரு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? சாப்பிட்டா கூட சாணியா போயிடும், சாப்பிடாத ப்ரோ. இப்ப அதனால என்ன கிடைக்குன்னு சொல்லட்டா? என்ன பார்த்துட்டு ஒரு 10 பேர் ஸ்டார்ட் பண்ணுவான். இப்படி இருந்தவன் இப்படி ஆயிருக்கான், அப்ப நம்மளாலையும் பண்ண முடியும். நான் அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருப்பேன். அடுத்தது நான் டயட் பிளான்லாம் கொடுத்துருப்பேன், நிறைய பேர் கொடுத்துருக்கேன். என்னோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். அந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்து ப்ரோ சூப்பராக வந்திருக்கு ப்ரோ ரிசல்ட், நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணேன், எனக்கும் கெயின் ஆகுது ப்ரோ, கெயினே ஆகாதுன்னு நினச்சேன், நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டீங்க, நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, அப்படியே ஜிக்கி ஜிக்கி ஜிக்கின்னு ஏறும். அதெல்லாம் உனக்கு புரியாது. ஃபேட் கெயினுக்கும் மசில் கெயினுக்கும் வித்தியாசம் தெரியாத உனக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஆனால் நீ பண்ணுற இந்த கமெண்ட்டு, கூமுட்ட கமெண்ட்டுக்கு வெயிட் கெயின் பண்ணணும்னு வரவங்க டீமோட்டிவேட் ஆகிட்டு போயிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். தோழர்களே, தயவு செஞ்சு இந்த மாதிரி மொக்க கமெண்ட்டை பார்த்துட்டு டீமோட்டிவேட் ஆகி இதெல்லாம் வேணாம், நமக்கெல்லாம் ஏறாது அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னோட பேஜில் போய் பாருங்கள், நான் எப்படி இருந்தவன் எப்படி ஆயிருக்கேன். இதுக்கு மோட்டிவேஷன்லாம் வேஸ்ட்டு. 3 நாள் தாண்டாது மோட்டிவேஷன். டிசிப்ளின் ஒன்று 30 வருஷத்துக்கு மேலே கூட்டு போகும். அதுதான் ரிசல்ட் கொடுக்கும், பொறுமை கொடுக்கும், நம்பிக்கை எக்ஸட்ரா கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மோட்டிவேஷன் 3 நாள் தான் கொடுக்கும். ஒரு பாட்டை பார்த்துட்டு அடிச்சு கிடிச்சிட்டான்டா அப்படிலாம் போக முடியாது. டிசிப்ளின், பொறுமை, கன்சிஸ்டன்சி, இது மட்டும்தான் உனக்கு ரிசல்ட் கொடுக்கும். அதனால இந்த மொக்க கமெண்ட் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு உன் வீடியோவுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணணும், ஒரு ஃபயர் விடணும், அந்த மாதிரி உடம்ப ரெடி பண்ணின்னு வா. இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் பார்க்காத, இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இரு. சீக்கிரமா கம்பேக் கொடு. டைம் இருக்கு, டைம் வேஸ்ட் பண்ணாத. அவ்வளவுதான் சொல்லுவேன்.